நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷலில் ராமசேரி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெகுலர் இட்லி சாப்பிட்ருப்போம். அதை விடவே இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது போர் அடிக்காமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம பொதுவாக நார்மல் இட்லி முழுமையாகவே இட்லி ரைஸில் பண்ணுவோம். ஆனால் இந்த ரெசிபிக்கு 2 கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்துகிட்டு கூடவே 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்து பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த சாப்பாட்டு அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. கூடவே 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நம்ம 4 கப் அரிசி எடுத்துருக்கோம். இப்போ இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரிசியை திருகி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 6-7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து தான் சேர்க்கணும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் இதை நல்லா ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆகியிருக்கு. உளுந்து நல்லா ஊறியிருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இது போல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் பண்ணுவீங்கன்னா கிரைண்டரில் கூட பண்ணலாம். அது இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி மிக்சியில் பண்ணி காமிச்சிருக்கேன். தண்ணியெலாம் வடிச்சிட்டு உளுந்தை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி ரொம்ப சூடாகும்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவை இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அதே ஜாரில் அரிசியையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை உளுந்து மாவு கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து இது போல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லா பொங்கி வரட்டும். இப்போ 8 மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நம்மளுக்கு சாஃப்டான இட்லி கிடைக்கும். மாவு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். லேசாக மாவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ரெசிபியை நார்மல் இட்லி பிளேட்டில் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ராமசேரி இட்லி பண்ணுறதுனால அதே போல் டிசைன் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ரொட்டி செய்கிற ஒரு ரேக் எடுத்திருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா நம்ம வீட்டில் அரிசி மாவு ஜலிக்கிறதுக்கு ஜல்லடை வச்சுருப்போம்ல, அந்த பிளேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ரொட்டி செய்கிறத வச்சுட்டு இட்லி துணியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிடணும். லேசாக ஊத்தப்பம் மாதிரி வார்த்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு லேசாக நம்ம தோசையெல்லாம் வார்ப்போம்ல, அந்த மாதிரி லேசாக மட்டும் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 8 நிமிஷம் ஆகியிருக்கு. இட்லி நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி மீத இருக்க எல்லா இட்லிகளையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த இட்லிகளை வெளியில் எடுத்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த துணியிலேருந்து வெளியில் எடுக்கலாம்.
அப்போ தான் இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. லேசாக தண்ணி மேலாப்பில் தொளிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது போல் துணியை எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், எல்லா இட்லிகளும் செஞ்சாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, பார்க்குறதுக்கே பஞ்சு போல் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் இந்த டிஃப்ரெண்ட்டான இட்லியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் எல்லா விதமான சட்னியும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூடவே தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரளா ஸ்பெஷல் ராமசேரி இட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.